அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். அரசு அலுவலகங்களில் நடைபெறும் ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக அரசின் நிலைப்பாடு என்ன என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. வழக்கு தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், வணக்கம். இது என்ன வழக்கு? வழக்குடைய பின்னணி என்ன? புதுச்சேரியை சேர்ந்த கோகிலா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் புழல் சிறையில் தண்டனை கைதியாக உள்ளத தனது கணவர் சிறையில் பார்த்த வேலைக்காக அவருக்கு வழங்கப்படும் ஊதியம் 4 மாதங்களாக வழங்கப்படவில்லை என அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தமிழகத்தில் உள்ள சிறைகளில் கைதிகள் தயாரித்த பொருட்களை விற்பனை செய்ததில் 14.25 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்துள்ளதாக மத்திய தணிக்கை துறை கூறியது தொடர்பாக செய்தித்தாள்களில் வெளியான செய்தியை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். இதனையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு இருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், M ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் R முனியப்பராஜ் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய அறிக்கையை தாக்கல் செய்தார். அறிக்கையை பார்த்த நீதிபதிகள் முறைகேடு தொடர்பாக 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மத்திய தணிக்கை குழுவின் அறிக்கை வெளியான நிலையில் கடந்த 19ஆம் தேதி தான் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவு நாட்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் நடைபெறும் ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக அரசின் நிலைப்பாடு என்ன? இது போன்ற புகார்களை அரசு தீவிரமாக எடுத்துக் கொள்கிறதா என கேள்வி எழுப்பினர். தவறிழைத்த அதிகாரிகள் அனைத்து பலன்களையும் பெற்றுக்கொண்டு ஓய்வு பெற அனுமதிக்க கூடாது எனவும் இது போன்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் கூறினர். இதற்கு பதிலளித்த கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் R முனியப்பராஜ் 2022ஆம் ஆண்டு மத்திய தணிக்கை குழுவின் அறிக்கை வெளியானதில் இருந்து அது தொடர்பாக முதற்கட்ட விசாரணை நடத்தப்பட்டு தற்பொழுது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஊழல் புகார்களை அரசு தீவிரமாக கருதுவதாகவும் உறுதியளித்தார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக கூடுதல் அறிக்கைகளை தாக்கல் செய்வதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உள்துறை செயலாளருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். வழக்கு தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதியழகன்.